பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 135 6வது வசனம், வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சுத்தமானதை எல்லாம் செய்கிறார். ஆண்டவர் தான் இந்த பூமியை உருவாக்கினார். ஆண்டவருடைய சுத்தத்தின்படி சகல காரியங்களும் நடக்கும். வசனம் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சுத்தமானதை எல்லாம் செய்கிறார். இப்படி எல்லா இடத்திலையும் தன்னுடைய வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் தமக்கு சுத்தமானதை செய்வாருங்க. நீங்க ஏன் வரி பண்ணி கொண்டிருக்கிறீங்க? சூழ்நிலை எப்படி மாறும்? நான் வாழ்ந்துருவனா, சுகித்திருப்பனா, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை ஆளாக்கிருவனா, என் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு வருதே, தேவைகள் சந்திக்கப்படணுமே, என் மகளுக்கு நல்ல வரன் வரணுமே, பிள்ளைக்கு நல்ல மகள் அமையணுமே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி? கர்த்தர் தமக்கு சுத்தமானதை எல்லாம் செய்வார். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் ஆழங்களிலும் தமது சுத்தமானதை செய்கிறவர். அவர் படைத்த உங்க வாழ்க்கையில சுத்தமானதை செய்ய மாட்டாரா? உங்க படிப்புல யோசிச்சு பாருங்க, உங்களுடைய படிப்புல உங்க வேலையில தனக்கு சுத்தமானதை செய்தாரா இல்லையா? இப்போ உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில அதை காட்டிலும் அதிகமா செய்வார்ல. அருமையான தகப்பன்மாரே, தாயாரை ஏன் கலங்குறீங்க? கர்த்தர் தமக்கு சுத்தமானதை எல்லாம் செய்வார். ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தேவனை நேசிக்கிற நேசம் குடும்பத்தில் இருக்கட்டும். கர்த்தருக்கு முதலிடம் இருக்கட்டும். பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வளர்த்துருங்க. கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிற பிள்ளைகளாய் வளர்த்துருங்க. ஆண்டுடைய கரம் சுத்தமானதை எல்லாம் செய்யும். கர்த்தர் தான் உங்களுக்கு இந்த தொழிலை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு சுத்தமானபடி உங்க தொழிலை ஆண்டவர் டெவலப் பண்ணி கொடுப்பார். எப்பொழுதெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை செய்யும்படியா, தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றும்படியா உங்களை அழைக்கிறாரோ, கர்த்தரை நம்பி ஊழியத்துக்கு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை வைத்து ஓடுறீங்க. மனிதன் கொடுத்த தரிசனத்துல ஓடல. மனுஷனுக்காக நீங்க ஊழியம் செய்யல, கர்த்தருக்காக ஊழியம் செய்றீங்க. கர்த்தரிடத்திலிருந்து கடந்து வந்த தரிசனம். யாரெல்லாம் அந்த பரம தரிசனத்தை பெற்றிருக்கிறோமோ, கர்த்தருக்கு சுத்தமானது நம்முடைய ஊழியத்தில் நடக்குங்கிற அந்த உறுதி முதலாவது தேவ ஊழியனுக்கு இருக்கணும். அதுதான் இங்க பரத்திலிருந்து கடந்து வருகிற அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்வதனுடைய உறுதி. ரகபோத் ஊழியத்துல அன்பு பிள்ளைகளுக்கு அதைத்தான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். பரத்திலிருந்து கடந்து வந்த தரிசனம் இந்த ஊழியத்துல படிப்படியா தேவன் எப்படி நடத்தி கொண்டு வருகிறார், எப்படி முன்னேற்றத்தின் பாதையில நடத்தி கொண்டு வருகிறார், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு சுத்தமானதை எல்லாம் அவர் செய்து வருகிறார். அதே போல உங்க குடும்பத்துல செய்வார், நீங்க இருக்கிற இடத்துல செய்வார். வசனத்தின்படி சொல்லுங்க, ஆண்டவரே, வானத்திலையும் பூமியிலையும் சமுத்திரங்கள்லையும் எல்லா ஆழங்கள்லையும் கர்த்தர் தமக்கு சுத்தமானதை செய்கிறார். அதே ஆண்டவர் என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல, எங்க குடும்பத்துல, நான் செய்கிற தொழில, என்னுடைய ஊழியத்துல அவருக்கு சுத்தமானதெல்லாம் நடக்கும். ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளுக்கு செபிக்கிறேன். எந்தெந்த இடத்துல பெரிய எதிர்பார்ப்போடு பெரிய நன்மை நடக்கணும், புதிய வாசல் திறக்கப்படணும் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ, கர்த்தருக்கு சுத்தமான யாவையும் என் ஆண்டவர் செய்து இவங்களை மகிழ்ச்சியுற செய்யுங்க. கண்ணீர் எல்லாம் உங்க பொற்கரத்தால துடைக்கப்படுவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால பயங்கள் நீங்குவதற்காய் நன்றி. திகில் நீங்குவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிற கர்த்தர் தமக்கு சுத்தமானதை செய்து இவங்களை மகிழ்ச்சியுற செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் தமக்கு சுத்தமானது உங்க வாழ்க்கையில செய்வார். உங்கள் தலையை உயர்த்துவார். God bless you.